ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 28 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோஹிணி அப்படியே ரொம்ப அழுது ஆக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து அப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தனால அந்த குழந்தை வந்து அபார்ட் ஆயிடுச்சு. அதனால நான் யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டயுமே இதை பத்தி சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஏங்கி ஏங்கி அழுறாங்க. அப்படியே ரோஹிணி அழுறத பார்த்துட்டு விஜயா வர கண் கலங்கி அவங்க ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு சொன்னது யாரு சொல்லிட்டு அப்போ மனோஜ் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா அவ அதனாலதான் நம்ம யார்கிட்டயும் சொல்லாம இருந்திருக்கா. இதை உங்களுக்கு சொன்னது யாருமா அப்படின்னோடனே இப்ப விஜயா வந்து அண்ணாமலையை திரும்பி பாக்குறாங்க. அண்ணாமலை வந்து முத்துவை பாக்குறாரு. முத்து வந்து எனக்கு ரவி தான் சொன்னானோடனே ரவி ஸ்ருதியை சொல்றாரு. இப்ப ஸ்ருதி எனக்கு யார் சொன்னான்னு சொல்லணும் அவளை தானே மீனா தான் சொன்னாங்க அப்படின்னோடனே கடைசியில இப்ப எல்லாரும் மீனா கிட்ட வந்துடுறாங்க. விஜயா வர நீ வந்து உனக்கு எதுக்கு இந்த வேலை? எப்போ பார்த்தாலும் ஏன் ரோஹிணி விஷயத்துல நீ தலையிடுற? அப்படின்னோடனே இப்ப ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, ஏன் மீனா என் விஷயத்துல தலையிடுறீங்க? இது வந்து பெட்ரூம்குள்ள வந்து எட்டி பாக்குற மாதிரினோடனே இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, அவ சொன்ன விஷயம் கரெக்ட் தானே, நீ முதைய வீட்டுல இது சொல்லியிருந்தேன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, ஒரு கூட்டு குடும்பம் இருக்கும்போது சந்தோஷமோ துக்கமோ எல்லாரு கூடயும் சொல்லிதான் ஆகணும். அதனால இங்க ரகசியம்னு எதுவும் கிடையாது. அதனால இதை யாரும் தப்பா பேசாதீங்க போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி வச்சிடறாங்க. விஜயா வர மீனாவை ரொம்ப திட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப மீனா ஏங்கி ஏங்கி அழுறாங்க. முத்து கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்துறாரு. இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, இதை நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே. மீனா என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்க நேரா மாமாட்ட போய் சொல்லி இதே பிரச்சனை தான் அப்பவும் நடந்திருக்கும் அப்படின்னோடனே சரி விடு. இந்த பார்லரமா ஒரு கேடின்னு எனக்கு எப்பவோ தெரியும். இது ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்கணும்னே இவங்க 2 பேரும் பேசுறத ரோஹிணி வெளியில நின்னு கேக்குறாங்க. இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, ஆனா ரோஹிணி விஷயத்துல எனக்கு ஒரு நெருடல் இருந்துகிட்டே தான் இருக்குது. அவங்க சொன்ன விஷயத்த பத்தி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னோடனே இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, அந்த அவ விஷயம் என்ன தெரிஞ்சாலும் இனிமே நீ எதுவும் சொல்லாத வா நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் சொல்லிட்டு கூட்டு போயிடுறாரு. இப்ப ரோஹிணி வந்து விஜயா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இங்க ஒரு பிரைவசியே இல்ல. எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பயமா இருக்கு. நாங்க தனியா போறோம் அப்படின்னோடனே விஜயா என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுக்கு தனியா போணும்? அந்த மீனாவ இந்த வீட்ட விட்டு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்றாங்க. இங்க ரூமுக்கு வந்தோடனே மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ ஏன் கவலைப்படுற? நமக்கு அடுத்து ஒரு குழந்தை இருக்குல்ல. எப்படியா இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா ஆயிருக்கணும்ல. ஆயிருக்கிறோம்ல. நீ வந்து செக்கப்க்கெல்லாம் போகணும்னு வேற கூப்பிட்டுட்டு இருந்தல. இனிமே நம்ம போகணும்னு அவசியமே இல்லைல்ல. ஏன்னா குழந்தை நமக்கு தங்கல. ஆனா நமக்கு குழந்தை இருந்திருக்குல்ல. இப்ப அந்த குழந்தை இருந்திருந்ததுன்னா எத்தனாவது மாசம் இருக்கும் அப்படின்னோடனே இப்ப ரோஹிணி ஒரு 5 மாசம் இருக்கணும்னே அப்படியே மனோஜ் வந்து கற்பனையில போயிடுறாரு. இந்த மாதிரி நம்ம குழந்தைக்கு இதெல்லாம் செஞ்சிருப்போம்ல, இப்படி பண்ணியிருப்போம்ல, அப்படி பண்ணியிருப்போம்ல அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி ரொம்ப எமோஷனல் ஆகி ஓடி போய் மனோஜ் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிரு மனோஜ், நான் உன்கிட்ட நிறைய பொய் சொல்றேன். ஆனா எல்லாமே நான் உன் கூட சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு பொய்யும் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க மனசுக்குள்ளேயே. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, விஜயா வந்து ஸ்ருதியும் மீனாவும் அந்த கட்டில்ல உட்காந்துருக்குறாங்க. வெளியில வந்து என்ன 2 பேரும் கத்திட்டு இருக்கீங்கன்னொடனே, இல்ல நாங்க பேய் படம் பார்த்தோம். அதை பார்த்துட்டு மீனா ரொம்ப பயந்துட்டாங்க. அதனாலதான் அப்படின்னோடனே இப்போ உங்களுக்கு பேய பார்த்து பயம் இல்லையா அப்படின்னு ஸ்ருதி கேட்கும்போது விஜயா என்ன சொல்றாங்கன்னா, நீங்களாம் சின்ன பிள்ளைங்க பயப்படுவீங்க. எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனோடனே இப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, ஆன்ட்டி பேய பார்த்து பயமே இல்லைன்னு சொன்னாங்கல்ல. இப்ப நான் உங்களுக்கு பேய் எப்படி பயம் இருக்கும்னு சொல்லி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.